Hello friends, welcome to Learners Forum. Solve the minute சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம ESE 2021 question paperல இருக்க ஒரு question solve பண்ணலாம். So question என்ன அப்படின்னா, a feedback system has open loop transfer function g of s into h of s is equal to k into 1 minus s divided by s into s square plus 5s plus 9. Using RH criterion, maximum value of k for closed loop system to be stable is. ஸோ இங்கே நமக்கு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிஸ்டம் க்ளோஸ்டு லூப்பாக இருக்கும்போது சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் ஆகுறதுக்கு இந்த கே வேல்யூ என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஓப்பன் லூப்லேருந்து க்ளோஸ்டு லூப்புக்கு மாற்றலாம். அப்போ அதனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ க்ளோஸ்டு லூப்புக்கு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 plus g of s into h of s is equal to 0. ஸோ இப்போ இதில் g of s and h of s வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 plus k into 1 minus s divided by s into s square plus 5s plus 9 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா s cube plus 5s square plus 9s plus k minus k into s is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம கன்சாலிடேட் பண்ணோம் அப்படின்னா s cube plus 5s square plus 9 minus k into s plus k is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுட் டேபிளை ஃபார்ம் பண்ணலாம். அதுல இருந்து இந்த k வேல்யூவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு s cube தான் ஹையஸ்டாக கிடைச்சிருக்க வேல்யூ. நெக்ஸ்ட் s ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மாக நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா கோஃபிஷியன்ட் 1 அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு 5ன்னு இருக்குது. தேர்டு 9 மைனஸ் கே அண்ட் லாஸ்ட்டாக கே அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம s பவர் 1ஓட வேல்யூவை ஃபில் பண்ணலாம். ஸோ 5 இன்ட்டு 9 மைனஸ் கே மைனஸ் 1 இன்ட்டு கே டிவைடட் பை 5 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த டேர்ம் நமக்கு 0, ஏன்னா இதுக்கு அடுத்த டேர்ம்ஸ் நமக்கு எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் s பவர் 0 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸை இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 இன்ட்டு 9 மைனஸ் கே பை 5 இன்ட்டு கே மைனஸ் 5 இன்ட்டு 0 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இது நம்ம விட்டுறலாம். டிவைடட் பை அகெயின் தி சேம் டினாமினேட்டர். ஸோ 5 இன்ட்டு 9 மைனஸ் கே டிவைடட் பை 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் கே அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு கேன் தான் கிடைச்சிருக்கு. அதுதான் நமக்கு லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட்டை ஃபில் பண்ணுற ரோவில் கிடைச்சிருக்க எலிமெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளான்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூஸ் எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கணும்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கு. இது பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த கே வேல்யூ என்னவா இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இந்த வேல்யூ வந்து நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 45 மைனஸ் 5k மைனஸ் k இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 45 மைனஸ் 6k இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 from which k is less than or equal to 45 by 6 which is 7.5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு வேல்யூ மினிமைஸ்டாக இந்த 7.5ல மெயின்டைன் ஆகணும். அப்போ தான் நமக்கு ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.